தளபதி அவர்கள் தமிழ் சினிமாவில் வெற்றி என்னும் படத்தில் பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு மிகப்பெரிய உச்ச நடிகராக இன்று உருவெடுத்து தளபதி அவர்கள் தளபதி ரசிகர் மன்றமாக ஆரம்பித்து அந்த ரசிகர் மன்றத்தில் தன்னுடைய இயந்து பணியாற்றும் அத்தனை ரசிகர்களும் மக்களுக்கு ஏதாவது நற்பணி செய்தால் மட்டுமே தன்னுடைய ரசிகராக ஆக வேண்டும் என்று கூறி நற்பணி மன்றமாக மாற்றி அதை நற்பணி இயக்கமாக மாற்றி அந்த நற்பணி இயக்கத்தில் பலதரப்பட்ட மக்களுக்கும் உயர்ந்து செயல்பட போது அதை மக்கள் இயக்கமாக 2009 மக்கள் இயக்கமாக செயல்பட்டு கடந்த ஒரு 18 வருட காலங்களாக தளபதியின் மக்கள் இயக்கம் தளபதியின் மக்கள் சேவையில் முன்னிறுத்தி பலதரப்பட்ட சேவைகளை செய்து வந்த இந்த காலகட்டத்தில் தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும். இந்த சேவையை அரசியல் தளபதி மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நாங்கள் மட்டுமல்லாமல் தமிழக மக்களும் அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அந்த கட்சிக்கு அவர் எப்படி திரைப்படத்தில் வெற்றி என்று பிள்ளையார் சொல்லி போட்டவரே அது தமிழகத்திலும் ஒரு வெற்றி தொடர வேண்டும் என்று கூறிக்கொண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கழக தளபதி அவர்கள் எங்களுக்கு ஆரம்பித்திருக்கிறார். இந்த வெற்றி கழகம் தமிழகத்தில் தளபதி எப்படி ஒரே ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் இந்தியாவிலே பல நடிகர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கலாம், அரசியலுக்கு வந்திருக்கலாம். ஆனால் நடிப்புத் துறையில் உச்ச நட்சத்திரமாக இருக்கின்ற பொழுது கட்சி ஆரம்பித்து வந்த ஒரே ஒரு நடிகர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அவர் எப்பொழுது உச்ச நடிகரமாக இருக்கும்போது பல லட்சங்களை பல வாய்ப்புகளை வேண்டாம் என்று மக்களுக்காக சேவை செய்ய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி ஆரம்பித்து வந்தார். அதற்கு பிறகு தமிழகத்தில் இந்தியாவிலேயே உச்ச நட்சத்திரமாக பல கோடிகளில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கும் தளபதி விஜய் அவர்கள் இன்று அதை எதுவும் தனக்கு வேண்டாம், தளபதி தமிழக மக்களுக்காக ஒரு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்று தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து இங்கே வந்திருக்கிறார். இந்த ஒரு நோக்கத்திற்காகவே நாங்கள் மட்டும் தமிழக மக்கள் அனைவரும் அவருடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளோம். தளபதியின் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தை அடுத்த ஒரு கட்டத்திற்கு எடுத்து சென்றும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி எடுப்பீங்க. 2026 தமிழக வெற்றி கழகம் கையில், 2026 தளபதியின் தமிழக வெற்றி கழகம் டிவிகே தளபதி விஜய் கட்சி டிவிகே தளபதி வெற்றி கழகம் டிவிகே தளபதி விஜய் கட்சி டிவிகே வெற்றி கட்சி என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.